நமஸ்காரம். இப்ப குரு பெயர்ச்சி அத பார்த்துட்டீங்கன்னா 48 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு நன்மை இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கு நன்மை இல்ல. அந்த நன்மை எப்படி தக்க வச்சுக்கிறது? அந்த நன்மை இல்லாத நேரத்தில எப்படி நம்ப அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிகள் அப்படின்ட்டு கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்குங்க. குறிப்பாக மேஷ ராசி. மேஷ ராசி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு இப்ப 7:30 சனி வந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பயம். எப்பவுமே ஒரு ஒரு ராசிக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா, அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதோ ஒரு வழிமுறை இருக்கும். அந்த வழிமுறை தான் இப்ப குரு பகவான். குரு பகவான் மேஷ ராசிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, மிதுனத்தில புதனோட வீட்ல இருக்கிறாரு. புதனோட வீட்ல இருக்கும் பொழுது, இப்ப நமக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நெறைய கமிட்மெண்ட் காத்துட்டு இருக்குதுங்க. காசு இருந்தா நம்பள மாரி விஐபி மாரி யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே நமக்கு நல்லா இருக்குது. ஆனா கையில ரூ. 10 இல்ல. முன்ன இருந்தத விட இப்ப வறுமை அதிகமாயிருச்சு. சம்பாரிக்கிறது பூரா எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நிலையான வருமானம் இல்ல. நிலையான தொழில் இல்ல. அப்படின்னு ஒரு புலம்பக்கூடிய இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லும் பாருங்க. எப்ப மேஷ ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதி நமக்கு. முருகனுக்குடைய நட்சத்திரம் நமக்கு. அதாவது பரணி, கிருத்திகை இதெல்லாம் நமக்கு அந்த அதுக்குடைய நட்சத்திரங்கள். இது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா நாம்ப என்ன நெனைக்கிறோமோ, அந்த இடத்துக்கு நம்மளோட வாழ்க்கைய கொண்டுட்டு போயிரும். எந்தெந்த சூழ்நிலைய எப்படி எப்படியோ தப்பிச்சு நாம ஒரு முன்னுக்கு வந்திருக்கோம். அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துக்கு போனா கூட இந்த 4 பேர் போம்போது நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். உட்காருங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு. அதே மாரி ஒரு முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய அளவுக்கு தான் எப்பவுமே நம்மளோட செயல்பாடுகள், நம்மளோட நடவடிக்கை, நம்மளோட பொருளாதாரம் ஒரு வளர்ச்சி எல்லாமே இருந்திருக்கும். இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திலிருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எதை தொட்டாலும் தோல்வி, எதை தொட்டாலும் சிக்கலா இருக்கு. குடும்பத்தில ஆணும், பெண்ணுக்குள்ள ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை, சச்சரவுகள், பிள்ளைகளோட தேவைகள் பூர்த்தி பண்ண முடியல. அவங்களோட விருப்பப்பட்டது நம்ம வாங்கி குடுக்க முடியாம இருக்கு. சொந்த பந்தங்கள் பூராமே சம்பந்தமே இல்லாம விலகி போறாங்க. நண்பர்கள் கிட்ட பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஒரு முன்ன இருந்த ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை இது எல்லாம் இது எல்லாமே உங்களுக்கு இல்ல. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், நிம்மதி தேடி கொஞ்சம் அலைஞ்சுகிட்டு இருக்கிறீங்க. இதுதான் முதல் கட்டம் இந்த மேசராசி நேயர்களுக்கு. இதுக்கு தீர்வும் சொல்றேன். முதல்ல இந்த பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் அப்படி சொல்லும்பொழுது நான் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவேன் நான். அதாவது நமக்கு ஒரு ஒரு பாதிப்புகள் வர்ற மாரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த சமையல் அறையில் குறையில்லாம அதாவது மனைவி போனாங்க அப்படின்னா எல்லாமே இருக்கு. அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, தக்காளி, வெங்காயம் அதே மாரி மிளகாய் எல்லாமே இருக்கிற மாரி நீங்க பார்த்துக்கங்க. இல்லன்ற வார்த்தை காலையில நீங்க கேட்கக்கூடாது. பால் இல்ல, டீ தூள் இல்ல, அது இல்ல அப்படின்ற அளவுக்கு கேட்கக்கூடாது. எல்லாமே சாயந்திரமே அது கொஞ்சம் முக்கியத்துவம் குடுத்து பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கங்க. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு அந்த வார்த்தை அத நீங்க சொல்ல வேண்டாம். அத இல்லன்னு அந்த வார்த்தையும் நம்ம காதுல கேட்க வேண்டாம். இது பண்ணுனாவே கிட்டத்தட்ட ஒரு 75% நமக்கு அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதே மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம ஒரு அன்பா, ஒரு பாசமா இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சூழ்நிலை எடுத்து சொல்லுங்க. மனைவியாகட்டும், குழந்தைகளாகட்டும் இவங்க. இது எல்லாமே நம்ம பண்ணும்பொழுது குடும்பத்தில நமக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பிரஷர் நமக்கு இருக்காது. சரிங்களா? ஆனா 3ஆம் இடத்துல குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீண்ட நாளாக வராக்கடன் ஒண்ணு இருக்கு பாருங்க. அது ஏதோ ஒரு வடிவத்தில சேரும். ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு எதிர்பார்த்திருக்கீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா சேரும். இடம் வகையில ஒரு பிரச்சனை, பூமி வகையில ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தவறான ஒரு கையெழுத்து போட்டாச்சு, இல்ல அடமானம் வச்சாச்சு, மீட்ட முடியல, அது வாங்க முடியல, அதுக்குன்னு ஒரு ரூ. 10 செலவு பண்ண முடிய மாட்டேங்குது, அதுக்குன்னு குடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு தீர்வு ஒண்ணு காத்துட்டு இருக்கு. அதாவது இதெல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி மார்ச் மாசம் 2000 அதாவது மன்னிக்கணும். அதாவது ஜூன் மாசம் 1ஆம் தேதி 2026 அந்த ஜூன் 1ல உங்களுக்கு 3 குடையவன் அந்த குரு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கடகராசி சந்திரனோட வீட்டுக்கு போறாரு. அப்ப அதுக்குள்ளேயே இத நீங்களே பிரிப்பேர் ஆயிக்கணும். அப்ப 3ஆம் இடம் அப்படி சொல்லும்போது ஒரு பார்வை. 4ஆம் இடம் அப்படி சொல்லும்போது அந்த பார்வை கம்மி உங்களுக்கு. அப்ப குடும்பத்தில ஒரு பாகப்பிரிவினை, நிலம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, கடனா இருந்தாலும் அத ஆளுக்கு பாதி குடுத்துருங்க அப்படின்ற அளவுக்கு அதுக்கு ஒரு தீர்வு இப்பயே நீங்க பண்ணிருங்க. மறுபடியும் இந்த வாய்ப்பு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அது நீங்க சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கங்க. குறிப்பாக வெளிநாட்ல இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போக வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துரும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ முயற்சிகள் பண்ணியிருந்தாலும், அத அதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. அதேமாரி நல்ல வேலை கிடைக்கல அப்படின்ற அளவுக்கு ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். நிச்சயமாக வெளிநாடு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. வெளிநாடு போனாவே கிட்டத்தட்ட 100% எல்லா விஷயமும் நீங்க தப்பிச்சாச்சு. இப்ப நம்ம ஒரு வனவாசம், பரதேசம். நம்மளோட திறமை, நம்மளோட டேலண்ட், நம்மளோட உழைப்புக்கு தகுந்த மாரி இந்த இடத்துல ஊதியம் இல்ல.
மதிப்பில்ல, மரியாதை இல்ல மேசராசி நேயர்களுக்கு. வெளிநாட்ல மட்டும் தான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு. அப்ப நீங்க அங்க போறதுக்கு உண்டான ஒரு வழி ஒண்ணு பார்த்துக்கங்க. உள்ளூரு அதேமாரி வந்து சொந்த வீட்ல இருந்து ஒரு வேலை செய்றதை விட, வெளிமாநிலம், வெளிநாடு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அது சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்ல இருக்கக்கூடிய அந்த மேசராசி நேயர்கள் குறிப்பாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, மன உளைச்சல், கஷ்டங்கள் எதையோ இழந்த மாரி 10,00,000 கடன் பட்ட மாரி, பறிகடுக்காத பொருள் பறிகொடுத்த மாரி வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு வந்து ஒரு டார்ச்சர், நம்மள வந்து ஒரு பயமும், ஒரு படபடப்பும் அப்படியே வந்து பார்த்துட்டா பதட்டத்திலேயே நம்ம இருப்போம். இது எல்லாமே இந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் மாறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குழப்பங்கள் தீர்வாகுது. அதேமாரி ஏதோ ஒரு வடிவத்தில அந்த பொருளாதாரம், சம்பளம் இதெல்லாம் வந்து ஒரு அதேமாரி வந்து வேலைவாய்ப்பு கொஞ்சம் வந்து ஒரு மேலாண்மை இடத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பா கைகூடும். நம்பிக்கையோட இருங்க. இது நாள் வரைக்கும் வந்து அதுக்கு உண்டான முயற்சி பண்ணல அப்படின்னா, இதுக்கு மேல முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நிச்சயமா நமக்கு நல்லது நடக்கும். அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, "அழுவுற குழந்தைக்கு தான் பால்." நம்ப வந்து அவருக்கு வந்து பட்டும் படாம ஒதுங்கி இருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட பார்வை வந்து நம்ம மேல யாரோட பார்வையும் நம்ம படாது. அதனால வந்து நான் இத்தன வருஷமா வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்தோன்னா, எடுத்து சொல்ற அளவுக்கோ, இல்ல அப்படின்னா வந்து அவங்களோட கண்ல படுற அளவுக்கு இருந்தது அப்படின்னா வந்து, அடடா! இவனுக்கு நம்ம எதுவுமே செய்யலையே, இவன வந்து இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்ற அளவுக்கு டக்குன்னு ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த வெளிநாட்ல இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கும். இது 2வது. அதே மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையில செஞ்சிருக்கீங்க, அரசியல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இத்தன நாள் எல்லா விஷயத்திலும் ஒதுக்கப்பட்டு நீங்க ஓரமே வந்துட்டீங்க. எதுக்குமே நீங்க கலந்துக்கவே மாட்டீங்க. 4 பேர் வந்து பேசினாலும் அந்த இடத்துல நாம இல்ல. நம்மள ஒரு நல்லது கெட்டது விசேஷத்துக்கு கூப்பிடல. எதுக்குமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு ஒரு தனிமையிலே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு சந்தர்ப்பம் அப்படி சொல்லும்பொழுது நமக்கு ஒரு நன்மையே வர அளவுக்கு, நமக்கு ஒரு அங்கீகாரமோ, நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு முக்கிய ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புன்னு இருக்கு. கவர்மெண்ட் வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில ஒரு அரசியல் இருந்தாலும் சரி, இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து 3 குடையன் அப்படி சொல்லும்பொழுது வந்து, நீண்ட நாளாக குழந்தையே இல்லைங்க. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. சில வந்து செய்யாத வந்து பார்த்தீங்கன்னா, வைத்தியம் கிடையாது. என்னென்னமோ பார்த்துட்டோம். எந்த கோயிலுக்கு போக சொன்னாலும் போறோம். பூர்வீக தோஷம் இருக்குன்றாங்க. முன்னோர்கள் சாப குற்றம் இருக்குன்னாங்க. அதேமாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து 5ஆம் இடத்துல ராகு, கேது இந்த மாரி இருக்குதுன்றாங்க. அந்தந்த ராசிக்கு அந்தந்த கிரகங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா வந்து எல்லாத்துக்குமே குழந்தை இருக்குது. நமக்கு மட்டும் 1000 கேள்விகள் வருது. எங்க பார்த்தாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸ்கூல் போனா திரும்பி பார்க்க வேண்டியது இருக்குது. அதேமாரி ஒரு சொந்த பந்த கல்யாண காட்சிக்கு போ முடியல. குறிப்பா ஒரு சீமந்தத்துக்கு போ முடியல. இல்ல ஒரு பிள்ளைகள் வந்து நம்ம வந்து ஒரு தூக்குறதே நமக்கு வந்து சங்கோஜமா இருக்குது. ஒரு கல்யாண விஷயம் ஆணும், பெண்ணும் நம்மள வந்து நேருக்கு நேரா வந்து பார்க்கறதில்ல. இந்த மாரி ஒரு குழப்பத்தில இருக்கக்கூடிய இந்த இல்லத்தரசிகளுக்கு, அதாவது வந்து நீங்க நீண்ட நாளாக எதிர்பார்க்கிறது. நம்ம வந்து இப்போ ஜாதகம் பார்க்குறோம். இல்ல அப்டின்னா வந்து டிவில வந்து இந்த ராசி பலன்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இது எல்லாமே வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதேமாரி வந்து என்ன பண்றது அப்டின்னு பார்த்துட்டீங்க அப்டின்னா, நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த 3 கூடையவன் குரு பகவான் அதாவது ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள உங்களோட வாழ்க்கையிலும் வந்து நீங்க வந்து உண்டாயிருக்கீங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துருச்சு அப்டின்னு வந்து ஒரு நல்ல விஷயம். அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இருக்கு. அதனால நீங்க எதுக்கும் அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம் 100% கண்டிப்பாக இருக்கு. 2027 அப்படி சொல்லும்பொழுது, உங்க கையில ஒரு குழந்தை இருக்கும். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்ப முதல் குழந்தையா இருந்தாலும் சரி, 2வது குழந்தை ஆண் வாரிசு வேணும், பெண் வாரிசு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலுமே, அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு பூர்த்தியாகும். அடுத்து வந்து திருமணம் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது நீண்ட நாளாக வந்து பெண்ணு தேடிட்டே இருக்கேன். தேடி தேடி வந்து சடைஞ்சு போயிட்டேன். நான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சன்னியாசியா போறத தவிர வேற வழியே இல்லைங்க. ஏதோ ஒரு வடிவத்தில வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மேசராசி நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப இதுநாள் வரைக்கும் ஊரு உலகமெல்லாம் தேடி அலைஞ்ச நீங்க, உள்ளூர்லயே நமக்கு தெரிஞ்ச பொண்ணு அவங்களே வந்து குடுக்குறோம். இல்ல அவங்களே நம்ம விரும்புறேன் அப்படின்ற அளவுக்கு நம்பள வந்து ஒரு ஆசைப்படுற அளவுக்கு நம்மள வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அந்த எண்ணத்தோட, அதே மாரி வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு தேடி வருவாங்க. அந்த அந்த தேடுதல் அப்படி சொல்லும்பொழுது வந்து ஒரு பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலம். இது 3 கூடயும் குரு பகவான். நிச்சயமா இதுவும் நமக்கு பண்ணிருவாரு. அப்ப வந்து எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். இப்ப குறிப்பாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, மனசு வந்து பலவிதமான யோசனைகள், பலவிதமான சிந்தனைகள், தூக்கம் இருக்காது. சாப்பிட முடியாது. எல்லாமே வந்து அத நெனச்சு, இத நெனச்சு, இதே அத வந்து பாத்தீங்கன்னா, உடம்புல ஒரு வியாதி மாரி வந்துருச்சு. சாதிக்க முடியுமா? தப்பிக்க முடியுமா? இல்ல வந்து இது வந்து சரி பண்ண முடியுமா? அப்டின்ட்டு. அத வந்து 1008 கேள்விகள் இருக்கு. விடை தெரியாத ஒரு அதாவது பாத்துட்டீங்கன்னா ஒரு கேள்விகள். அந்த விடை தெரியாத கேள்விகள் அப்டி சொல்லும்பொழுது, ஒரு அருமையான ஒரு பதில் ஒண்ணு காத்துட்டு இருக்கு. அதாவது நீண்ட நாளாக ஒரு நட்பு, அதேமாரி வந்து ஒரு சொந்த பந்தமோ, இவங்களால் 3வது மனுஷனை கொண்டு நமக்கு ஒரு நல்லது ஒண்ணு நடக்குது. இது நீங்க கரெக்ட்டான முறையில பயன்படுத்திக்கங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து
மே ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள நடக்குதுங்க. இது வந்து சரியான முறையில கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். அப்ப வந்து நம்ம நம்ம மேல இருந்த ஒரு கவலைகள், அதேமாரி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் இதெல்லாமே தீர்வாகும். இது வந்து கரெக்ட்டான முறையில பயன்படுத்திங்க. 80 வயசு, 90 வயசு, 70 வயசுல இருக்கிறீங்க அப்டின்னா வந்து, நம்ப தலைமையில ஒரு வீடு கிரக பிரவேசமோ, பேரன் பேத்திக்கு வந்து ஒரு கல்யாணம் காட்சி, ஒரு அதேமாரி ஒரு சீமந்தம் இல்ல அப்டின்னா வந்து அந்த திரட்டை பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, நாம்ப வந்து ஒரு நடத்தி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. நாம அத நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு, இல்ல நமக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசு ஆச்சு அப்டின்னா வந்து இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த விதமான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு தேடி வரதுக்கு உண்டான இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இதுவும் செஞ்சு பாருங்க. ஒரு வீட்ல ஒரு விசேஷம் நீங்க பண்ணுனாவே பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து ஒரு அபாய செலவோ, இல்ல அப்டின்னா விரய செலவோ, அது சுப செலவா நமக்கு வந்து மாறிரும். ஹாஸ்பிட்டல் சமாச்சாரம் இது மாரி வீண் செலவெல்லாம் கண்டிப்பா வராது. இது பண்ணும்பொழுது ஒரு ஸ்டெப் மேல எடுத்து வைக்கிறீங்க அப்டின்னா, அடுத்த ஸ்டெப் அப்டி வச்சுக்கிட்டே இருக்கலாம். இது கரெக்ட்டான முறையில பயன்படுத்திக்கங்க. இது வந்து மேஷராசி பற்றி பொதுவான தகவல்கள் தான். இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, கட்டத்துல கிரகங்கள் மாறி இருக்கும். அதேமாரி வந்து திசா புத்திகள் மாறி இருக்கும். உங்க ஜனன ஜாதகத்த நீங்க ஒரு முறை கரெக்ட்டா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு பின்னாடி நீங்க வந்து செயல்படுத்தி பாருங்க. நிச்சயமா வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு வெற்றி, முன்னேற்றம், அதேமாரி ஒரு சந்தோஷம், நிம்மதி அனைத்தும் உங்களுக்கு இருக்கும். இந்த காணொளிய முதலா பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் பட்டன் அமுத்துங்க. ஆல்ன்ற பட்டன் நீங்க அமுத்திக்கங்க. அதேமாரி வந்து நான் சொன்னக்கூடிய இந்த இத்தனை விஷயங்கள் கண்டிப்பா நிச்சயமா ஒரு நாளைக்கு உங்களுக்கு பயன்படும். நீங்க செய்ய வேண்டியது பிரச்சனையில தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் சொல்றேன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது வந்து நீங்க கரெக்ட்டா பண்ணுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல எங்க குரு பகவான் கோயில் இருந்தாலும் சரிங்க, தனியா கோயில் இருந்தா அங்க போங்க. இல்ல அப்டின்னா வந்து அந்த நவகிரகம் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன ஒரு கர்ச்சீப் அளவு, ஒரு துண்டு அளவுக்கு ஒரு மஞ்ச துணி ஒண்ணு வாங்கி, அந்த குரு பகவானுக்கு சாத்திங்க. கொண்டைக்கடலை மாலை அது ஒண்ணு போட்டுட்டு வாங்க. கண்டிப்பா, நிச்சயமாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், இந்த குழப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு தீர்வு நிச்சயமாக இருக்கும். அதேமாரி வந்து மஞ்ச கலர்ல பூ இருக்கு இல்லைங்களா? அது நீங்க போட்டு வணங்கி பாருங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்லபடியா கண்டிப்பாக அமையும். இதுக்கு இது வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து ஸ்ரீ கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம்.